அழகா மலர்ந்திருக்கிற மலர்களின் வாசத்தோட பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, நம்மளை நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே நம்மளை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை வச்சிருப்போம். ஆனால் அதுக்கான நேரம் எந்த அளவுக்கு ஒதுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஜென்ரலாக ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளை பராமரிக்கிறதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்கள் சொல்ல போறீங்க, நான் கேட்க போகிறேன். பித்த வெடிப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த பித்த வெடிப்புக்கு ஒரு நல்ல வைத்தியம் ஒண்ணு இருக்கு. நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் ஒரு 10 கிராம் எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணியோட சேர்த்து கொதிக்க வைக்கணும். இந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணியா மாற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டோம். அந்த அளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு சுண்ட வச்சுட்டு இதை வடிகட்டிட்டு பனங்கற்கண்டு இருக்குல்ல, பனங்கற்கண்டு அதுல சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தா இந்த பித்த வெடிப்பு சீக்கிரமா சரியாயிடும். அதே மாதிரி ஒரு தடவை நம்ம பயன்படுத்தினா இந்த நன்னாரி வேற 3ல இருந்து 4 தடவை வரைக்கும் பயன்படுத்தலாம். மறுபடியும் பயன்படுத்தவும் செய்யலாமா? இது செஞ்சுட்டே இருந்தோம்னா பித்த வெடிப்பு மறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே பூச்சி பூசுவோம் இல்லையா, மருந்து எடுத்து பூசுவோம், இந்த களிம்பு தடவுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னைக்கு புதுசாக உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா கூட இந்த பித்த வெடிப்பு சரியாயிடும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டிப்ஸோட பூபாலம் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக ஒரு நல்ல பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம்.
पियरा बोले पियू पियू रटत रटत पपीरा रटत पपीरा இனிமையான இந்த காலை பொழுதுல இதமான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில. மணி, எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த விமான விபத்துகள்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே செய்தித்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு பெட்டியை தேடுறாங்க அப்படின்னு நியூஸ்லலாம் கூட அதை தான் சொல்லுவாங்க. அது என்ன கருப்பு பெட்டி? அது ஏதாவது கருப்பு கலர் பெட்டியா அது? அப்படின்னா இல்லை, அதாவது கருப்பு பெட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, ஆனால் அதோட நிறமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான். அது என்னன்னா, இந்த விமானி இருக்கா இல்லையா, விமானிக்கும் இந்த விமான கட்டுப்பாட்டு அறை இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற அந்த தகவல் பரிமாற்றங்கள் எல்லாமே பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு, இல்லை முழுவதுமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து முழுகிடுச்சு அப்படின்னா கூட அந்த கருப்பு பெட்டிக்கு எதுவுமே ஆகாது. ஓ, எரிஞ்சு போனா கூட அந்த கருப்பு பெட்டி வந்து சேஃபா இருக்கும், சேதாரமே ஆகாது, அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த கருப்பு பெட்டி கிடைச்ச பிறகுதான் இந்த விமான விபத்துக்கு காரணம் என்ன, எந்த பிரச்சனையால இது விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் கருப்பு பெட்டி வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இந்த விஷயத்துக்கு வந்து கருப்பு பெட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சொல்லப்படுது. ரொம்ப நாளா இருக்கிற என்ன ஒரு டவுட்டுக்கு வந்து ஒரு விட சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடலை பார்க்கலாம். The zone of turbulence
stretching me. I'm growing stronger with every ounce of liquidity. I'm the Lord of happiness and the land of all my streams. I'm the sweetest son of God amidst all blasphemies. I feel crazy, I'm full of love. I feel crazy, I'm full of love. I feel crazy, I'm full of love. I feel everything you feel, I love you so much. எதிரொலி என் மனதிலே கண் விழித்தேன் இந்த கனவிலே தூங்கும் பேதையே இது விழிக்கும் நேரம் அன்பின் பாதையை தொடர வேண்டும் பொய்யை தேடி போகாதே பொய்யை தேடி போகாதே அன்பை நம்பு தோற்காதே காலம் கடந்தால் மறுமுறை பிறக்காதே எதிரொலி என் மனதிலே கண் விழித்தேன் இந்த கனவிலே தூங்கும் பேதையே இது விழிக்கும் நேரம் அன்பின் பாதையை நீ தொடர வேண்டும் பொய்யை தேடி போகாதே பொய்யை தேடி போகாதே அன்பை நம்பு தோற்காதே அடக்காலம் கடந்தால் மறுமுறை பிறக்காதே
உற்சாகமான இந்த காலை பொழுதுல அழகான பாடல்களோடு சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில. சௌமியா, இப்போ ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பகீர்னு இருக்கிற மாதிரி தகவல்கள்லாம் கொடுத்துருக்கு. ஐயோ இப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் கனடா கேன்சர் மருத்துவ சொசைட்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா 16 வருஷமாக அவங்க பண்ண ஆராய்ச்சியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, குண்டா இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சில உண்மைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 52 வயசுல இருக்கிற ஆண்கள்லையும் 52 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள்லையும் 62 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள்லையும் நிறைய பேருக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா மணி, நான் கூட இதை பத்தி படிச்சிருக்கேன். இவங்க எல்லாருக்கும் வந்து மார்பகம், சிறுநீரகம், கர்ப்பப்பை, கல்லீரல், அப்புறம் யூரினரி பிளாடர், இது எல்லாத்துலேயும் வந்து புற்றுநோய் வந்து வருதாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் டெஸ்டரின், ஈஸ்ட்ரஜன், இன்சுலின் இந்த ஹார்மோன்கள்லாம் அதிக அளவில் சுரக்கிறதுனால இவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வந்து பெருமளவில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ சொசைட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம் சௌமி, இப்போது நமக்கு எவ்வளோ தான் சொத்து இருந்தாலும் சரி, நம்மளோட ஆரோக்கியம் மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து. அதனால் கூடுமான வரைக்கும் நம்மளே நம்ம நல்லா வச்சுக்கணும். அது வந்து புறத்தோற்றம் மட்டும் இல்லை, அகத்தோற்றமும், அதாவது உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ உடல் ஆரோக்கியம் பற்றி ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கோம், ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அப்படிங்கிற சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கிறது சௌமியாவும் மணிமாறனும்.